ஃபேமிலி, நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2020 ஃபிசிக்ஸ் வந்து கொஷின் பேப்பர் முடிச்சிட்டேன். இது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் 9600819370. சரிங்களா? ஸோ சில டீட்டெயில்ஸ் கேட்பேன், அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது காசில் அது கிடையாது. சரிங்களா? நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் வேணும்னாக்கா உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இந்த ஸ்கூல்லாம் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடும். இதுமாரி மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மொத்தம் 3 சப்ஜெக்ட் இப்போதைக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் கம்ப்யூட்டர் பயாலஜிக்கு நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுருக்கிறேன். இந்த ரெட்டு, எல்லோ லைன், ஓகேங்களா, அந்தமாரி இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2025 நடந்தது கேட்டுருது இருக்குது. ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம் உள்ளது இருக்குது. பழைய குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லிஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது இருக்கும். ஓகேங்களா? அதுமாரி ஒன்று ஒன்றா பிரிச்சுருக்கேன். ஸோ எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பிரிச்சுருக்கேன். இந்த க்ரே ஷேடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஹாஃப் இயர்லியும் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் வரைக்கும் படிச்சிங்கன்னா கூட இப்போதைக்கு போதும் 55 கொஷின். ஓகேங்களா? அதுமாரி தனியாக எல்லாமே பிரித்து வச்சுருக்கிறேன். ஸோ பிபிஎஸ்சி எனக்கு புக் பேக் ஷார்ட் ஆன்சர், பிபிஎல் எனக்கு புக் பேக் லாங் ஆன்சர், புக் பேக் எஸ்ஏஇ எனக்கு ஷார்ட் ஆன்சர் அடிஷ்னல், அப்புறம் புக் பேக் லாங் ஆன்சர் அடிஷ்னல். இது ஏன் போட்டிருக்கேன்னாக்கா ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2ல் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் கொஷின்ஸ் தனியாக ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் கேட்கும்போது என்கிட்ட அதுவும் கேளுங்க, அதுவும் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்கள் அப்போ ரிசர்ச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த கொஷின்ஸ் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் மெயினாக வந்து இந்த யூனிட் நம்பர்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸோ பெட்டர் அது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா இந்த இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து கொஞ்சம் சாப்டர் கொஸ்டின் நம்பர்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை ஃபைனல் வெரிஃபை பண்ணிட்டு தமிழ் மீடியம் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ 2 மார்க் 3 மார்க் கேட்டகரியிலேருந்து இந்த 2 மார்க் 3 மார்க் ஏன் போட்டிருக்கேன்னா சில கொஸ்டின் 2 மார்க்லையும் கேட்டிருப்பாங்க, 3 மார்க்லையும் கேட்டிருப்பாங்க. அதனால் மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 103 கொஷின் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் அதுக்கப்புறம் எவ்வளோ படிச்சுன்னு நான் சொல்லிடுறேன். 1 மார்க் 1 டைம் கேட்ட கொஷினில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்புறம் 2 மார்க்ஸ் மட்டும் தனியாக கேட்ட கொஷின்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 33 2020 2025 கேட்டிருந்தேன். பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் 9 கொஷின் இருக்கும். கொஷின் நம்பர் 24 இதெல்லாம் கம்பல்சரி கொஷின்ஸ். ஓகேங்களா? பப்ளிக் எக்ஸாம் கேட்ட ஒரு 8 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் இதுலேருந்து வரதுக்கு